இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஞான வேட்டியான் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த நூல்ல வந்து ஒரு பாடல் வருது. இந்த நூல்ல பழமையான பாடல், இதெல்லாம் வந்து மரபு வழியில பறையர்களே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா, முந்தி பிறந்தவன் நான், முதல் பூநூல் தரித்தவன் நான், சங்கு பறையன் நான் வரும் அந்த பாடல். அப்ப முந்தி பிறந்தவன் நான், அப்ப அதே போல அதுல அது இன்னொரு லைன், சாதிகளில் மூத்தவன் நான் அப்படின்னு வரும். அப்ப முந்தி பிறந்தவன் நானும், சாதிகளில் மூத்தவன் நானும் ஒரு பழமையான ஆதிக்குடி அப்படிங்கறத அது அந்த பாடல் சொல்லுது. ரெண்டாவது, முதல் பூநூல் தரித்தவன் நான் அப்படின்னா பூநூல் போடுற மரபை ஸ்டார்ட் பண்ணதே பறையர்கள் தான் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. சோ பூநூல் வந்து ராமானுஜர் வந்து நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லல, ராமானுஜருடைய முன்னோர்களுக்கே நீ வேணா போட்டுக்கோன்னு சொன்னது பறையர்கள் தான். பறையர்களோட பூநூலை தான் பிராமணர்கள் எடுத்து போட்டிருக்காங்களே ஒழிய பிராமணர்களோட பூநூலை பறையர்களுக்கு போடல. இதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ரெண்டாவது, நீங்க ராமானுஜர் வந்து பூநூல் போட்டு விட்டாருன்னா வைணவ பறையர்கள் தானே பூநூல் போட்டிருக்கணும், சைவ பறையர்களுக்கு எப்படி பூநூல் வந்துச்சு?